மக்களே, நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கிராமத்து சைடு ஃபிஷ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். மீன் வந்து இப்படி சிம்பிளாக தான் வைப்பாங்க ஊர் சைடெலாம். எங்கள் ஊரில் இப்படி வைப்பாங்க குழம்பு. அதை எப்படி வைக்கிறதுன்னா நான் சொல்ல போகிறேன். மீன் குழம்புக்கு வந்து நல்லா மீன் கழுவி நான் துண்டு மீன் தான் எடுத்துருக்கிறேன். மீன் கழுவிட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்க. அந்த உப்பு பிடிக்கட்டும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு வந்து சீரகம் அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கரண்டி கலருக்காக மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் ஒரு 3 கரண்டி, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு அரை தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை அரைச்சி நம்ம இப்படி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் இதுக்கு மசாலா, வேறு எதுவும் தேவையில்லை. இதை வந்து நம்ம மீனை இப்போ பாத்திரத்தில் போட்டுடலாம். எதில் நம்ம குழம்பு வைக்க போகிறோமோ அதில் மீன் போட்டுட்டு மீன் மேலே இந்த மசாலா போட்டுக்கோங்க. மசாலா போட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே போடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வேணும்னா நிறைய கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. கருவேப்பிலை போடுங்க, பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாமே பச்சையாக தான் இதில் போடுறோம். நம்ம அப்புறமா தாளித்து கொட்ட போகிறோம். இது எல்லாத்தையுமே பச்சையாக போட்டு புளி நல்லா உங்களுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிடுங்க. புளி நான் கம்மியாக தான் போடுவேன், அதனால் கம்மியாகவே போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா புளிப்பாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி கரைச்சிக்கோங்க. புளி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. போட்டு நம்ம வச்சிடலாம் அடுப்பில். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நம்ம காஞ்சி வரும்போது தான் தாளிக்கணும். அதனால் இப்போ அவசரமாக ஒன்றுமே இல்லை, அது நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். அப்படின்னா இப்போ நம்ம தண்ணியாக வச்சோம், அது கொஞ்சம் கட்டியாகி வரும். அது வரைக்குமே நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதித்து வரும்போது இப்போ நம்ம வேறு பக்கம் வந்து தாளிக்க வச்சிடலாம். ஆகிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டி விட்டுறலாம். அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோ தான், வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு கொஞ்சமாக தான் வெங்காயம் போடணும். இதுக்கு நிறைய வெங்காயம்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம குழம்புல போட்டிருக்குறோம், அரைக்கிறதுல போட்டிருக்குறோம். அதனால் இதுக்கு தேவையில்லை. ஒரு 1/4 வெங்காயம், அரை வெங்காயம் போதும். இது போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து அப்படியே கொட்டிட வேண்டியது தான் குழம்புல. ரொம்ப சூப்பராக மணமாக கமகமன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இதில் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னு நீங்கள் போடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. இதில் வந்து நம்ம 2 தட்டு